சிவபெருமானோட சோதனையும் அதுக்கான அர்த்தமும் இந்த பதிவுல பார்க்கலாம். சிவபெருமான் உங்க மேல ஏறிற கல்லெல்லாம் கோபுரமா மாத்ததானே தவிர காயப்படுத்துறதுக்காக இல்ல. இன்னைக்கு நடக்கும்னு ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, அது நடக்காம தள்ளி போகுது. தாமதம் ஆச்சுன்னா தரமானதா கிடைக்கதான் தள்ளி போகுதுன்னு அர்த்தம். எதிர்பார்க்காம கஷ்டம் வருதுன்னா எந்த விஷயத்துக்காக கஷ்டம் வந்துச்சோ அதுல பெருசா சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். நினைக்காத ஒண்ணு திடீர்னு கிடைக்குதுன்னா, பொருளா இருக்கட்டும் இல்ல புது உறவா இருக்கட்டும், அதுதான் உங்க கூட கடைசி வரைக்கும் நிலைக்கும். ஐயோ சிவன் கஷ்டத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு யோசிக்காம இதுல என்ன சொல்ல வராருன்னு யோசிச்சு பாருங்க, புரியும். தாமதம் ஆகுதா, பொறுமையா இருக்க கத்து தருவாரு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆணவமா இருக்க கூடாதுன்னு கத்து தருவாரு. பொய்யான உறவுகளை காட்டி கொடுப்பாரு. இது மாதிரி முழுமைப்படுத்ததான் எல்லாமே பண்றாருன்னு உண்மையான சிவபக்தர்களுக்கு புரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. சிவபெருமானுக்கு எப்போ எப்படி என்ன தரணும்னு தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சிவாய நம.